எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அப்படியே மறுபடியும் வருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். அப்போஸ்தலர் நடபடிகள் யாருக்கு எழுதப்பட்டது? தெயோப்பிலுக்கு. அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டவர் யார்? இயேசுவானவர். இயேசு அப்போஸ்தலர்களுக்கு எத்தனை நாள் தரிசனமானார்? 40 நாள். இயேசு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி எவைகளை அவர்களுடனே பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகள். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தவர் யார்? இயேசு. இயேசு எவைகளினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்? தெளிவான திருஷ்டாந்தரங்கள். யோவான் எதினாலே ஞானஸ்நானம் கொடுத்ததாக இயேசு கூறினார்? ஜலத்தினாலே. சீஷர்கள் எதினாலே ஞானஸ்நானம் பெறப்போவதாக இயேசு கூறினார்? பரிசுத்த ஆவியினால். இயேசு தம் சீஷர்களிடம் எவைகள் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்? பிதாவின் வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் இடம் எது? எருசலேம். இயேசு தம் சீஷர்களிடம் காத்திருங்கள் என்று கூறிய இடம் எது? எருசலேம். இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? கூடி வந்திருந்தவர்கள். பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற டேஷ் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, காலங்களையும் வேளைகளையும். எது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று இயேசு கூறினார்? பரிசுத்த ஆவி. டேஷ் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு கூறினார்? பூமியின் கடைசி பரியந்தமும். சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்து கொள்ளப்பட்டவர் யார்? இயேசு. இயேசு உயரே எடுத்து கொண்டது எது? மேகம். வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் எத்தனை பேர் சீஷர்களின் அருகில் நின்றார்கள்? 2 பேர். இயேசு உயர எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்றவர்கள் யார்? கலிலேயராகிய மனுஷர். உயரே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அப்படியே டேஷ் வருவார், மறுபடியும் வருவார். ஒலிவமலைக்கும் எருசலேமுக்கும் இடையேயான பிரயாண தூரம் எவ்வளவு? ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். சீஷர்கள் எங்கிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள்? ஒலிவமலையிலிருந்து. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். இயேசுவின் சீஷர்களோடு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தவர்கள் யார்?
இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவின் சகோதரர். சீஷர்களில் ஏறக்குறைய எத்தனை பேர் கூடியிருந்தார்கள்? 120. 120 பேர் நடுவில் எழுந்து பேசியவன் யார்? பேதுரு. இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டியவன் யார்? யூதாஸ். யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி யாருடைய வாக்கினால் முன்னமே சொல்லியிருந்தார்? தாவீது. யூதாஸ் எதினால் ஒரு நிலத்தை சம்பாதித்தான்? அநீதத்தின் கூலியினால். இரத்த நிலம் எதன் கூலியினால் வாங்கப்பட்டது? அநீதியின். வயிறு வெடித்து செத்து போனவன் யார்? யூதாஸ். அக்கில்தமா என்பதன் பொருள் என்ன? இரத்த நிலம். யூதாசை குறித்து எந்த புஸ்தகத்தில் கூறியிருப்பதாக பேதுரு கூறினார்? சங்கீதம். யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்க நிறுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். மத்தியாவுடன் தேர்தலில் நின்றவன் யார்? யோசேப்பு. யூஸ்து என்னப்பட்ட மறுநாமம் உள்ள பர்சபா யார்? யோசேப்பு. அப்போஸ்தல பட்டத்திற்கு எம்முறையில் தேர்தல் நடந்தது? சீட்டு போடுதல். சீட்டு போடும் முன் சீஷர்கள் செய்தது என்ன? ஜெபம். சீட்டு யாருடைய பெயரில் விழுந்தது? மத்தியா. 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டவன் யார்? மத்தியா. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.